Taste the Daily. துறை சாலை பணியாளர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலகம் முன் நடைபெற்ற போராட்டத்தில் சாலை பணியாளர்கள் தீப்பந்தம் ஏந்தி சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். இதேபோல் தேனி, பங்களாமேடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தேரிவிளை சிவசுடலை மாடசுவாமி கோயிலில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட திறந்தவெளி கலையரங்கத்தை கன்னியாகுமரி அதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் திறந்து வைத்தார். கோயில் நிர்வாகத்தின் தேவையை அறிந்து 10 லட்சம் ரூபாய் செலவில் கலையரங்கம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கைவிட வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் தீப்பந்தம் ஏந்தி குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க மாநில தலைவர் உட்பட ஏராளமான பணியாளர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். தங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் அடுத்த மாதம் 12ஆம் தேதி சென்னையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆகஸ்ட் 15க்கு முன்பு வருகிற ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் நினைவிடத்தில் மனு கொடுத்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்குவது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சாலை பணியாளர்களை ஆயிரக்கணக்கான சாலை பணியாளர்களை திரட்டி போராட்டத்தை நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம்